ஆளாளுக்கு இன்னைக்கு போன்ல போட்டு ஆப்ல போட்டு ஸ்விக்கில இருந்து அதை கொண்டா, சொமாட்டோல இருந்து அதை கொண்டா, இன்ஸ்டாமார்ட்ல அதை கொண்டா, உனக்கு வேண்டிய உணவை வாங்கக்கூடிய அளவில் ஆப்ல எல்லாம் வந்துருச்சு. ஆனா அப்படி வரக்கூடிய உணவுகள் எல்லாம் உன் உடலுக்கு அக்கறையானதா அப்படின்னா தெரியாது. எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் பாளையங்கோட்டையில நான் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிச்சு கொண்டிருந்த காலம் 80கள் 78 80கள்ல பாளையங்கோட்டையில இருக்கும்போது எங்கள் தெருவில் ஒரு ஐஸ் ஒருத்தர் வித்துட்டு வருவார். அப்போ ஐஸ்கிரீம் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அவரு வண்டியில தச்சு வருவார். அந்த ஐஸ் கம்பெனி பேரு பாரமவுண்ட் ஐஸ். எனக்கு ஞாபகம் இருக்கு, இப்ப இருக்கான்னு தெரியாது. அந்த பாரமவுண்ட் ஐஸ் வரும்போது பாலைஸ் கப்பைஸ் வித்துட்டு வருவார். கப்பைஸ் வந்து பணக்காரர்களுக்கானது, 50 காசு. அது எங்க வீட்டுல வாங்க முடியாது. அங்க இருந்த வளவு வீட்டுல ஒரு 6-7 வீடு உண்டு. எல்லாம் ஒரு தட்டு வீடும், ஒரு முற்றமும் ஒரு அடுக்கறையும் மட்டும்தான் இருக்கும். அடுப்பறையும் மட்டும்தான் இருக்கும். அதுல எங்க அப்பா எங்களுக்கு பாலைஸ் வாங்கி தருவார். ஒரு சின்ன டம்ளாரை தூக்கிட்டு போவோம். அப்படி டம்ளாரை தூக்கிட்டு போனா அவன் பாலைஸை போட்டு கொடுப்பான். ஏன்னா அது உருகும் இல்லையா, அந்த உருகி வளைஞ்சு வீணாயிர கூட அதை கடைசியா குடிக்கணுங்கிறதுக்காக டம்ளார்ல வாங்கிட்டு போவோம். அந்த பாலைஸ் 10 காசு, கப்பைஸ் 50 காசு. நான் வாங்கி குடித்து மகிழ்ந்திருக்கிறேன். அந்த பாலைஸ் கப்பைஸுக்கும் இன்னைக்கு விற்பனை செய்யக்கூடிய பல ஐஸ்கிரீமுக்கும் பல வித்தியாசம் இருக்கு நண்பர்களே. முதல் வித்தியாசம், இது எதுவும் பாலில் ஐஸ்கிரீமில் செஞ்சதே கிடையாது. என்ன சார் சொல்றீங்க, அதுக்கு பேர் ஐஸ்கிரீம் தானே? அது ஐஸ்கிரீம் கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா அது கிரீம்ல செய்யறது இல்ல. நீங்க நல்லா பார்க்கணும், அதனுடைய உரையிலேயே என்ன போட்டிருப்பாங்கன்னா ஐஸ்கிரீம்னு போட மாட்டாங்க, ஃப்ரோசன் டெசர்ட். அதுக்கு பேர் வந்து ஃப்ரோசன் டெசர்ட். இந்த ஃப்ரோசன் டெசர்ட்டுக்கும் நம்ம அன்னைக்கு சாப்பிட்ட ஐஸ்கிரீமுக்கும் பல வேறுபாடு இருக்கு. இன்னைக்கு கடையில் விற்பனை செய்யக்கூடிய அத்தனை ஃப்ரோசன் டெசர்ட்லயும் 300க்கும் மேற்பட்ட இன்கிரிடியன்ட் இருக்கு. ஆனா பால் ஐஸ்லயோ கப்பைஸ்லயோ பால் இருக்கும், கிரீமர் இருக்கும், சக்கரை இருக்கும், பனிக்கட்டி இருக்கும், அவ்வளவுதான். 4 பொருள் தான். ஆனா இன்னைக்கு 300க்கும் மேற்பட்ட பொருள் இருக்கு. அதுல பல பொருட்கள் நம் உடலை ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிக்கலை உண்டாக்குமா என உலகமே உற்று பார்த்திருக்கக்கூடிய பொருள் இருக்கிறது. அச்சத்தோடு பார்க்கக்கூடிய ரசாயனங்கள் சேர்த்து அத்தனை ஐஸ்கிரீமும் சேர்க்கிறான். நமக்கு வேணுமா அது? இன்னைக்கே ஒரு நாள் ஒரு மகிழ்வுக்காக குழந்தைகள் போய் சாப்பிட்டா தப்பு இல்லை. வாரம் வாரம் சனிக்கிழமை போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். தினம் சாயந்தரம் போகும்போது ராத்திரியில அங்க போய் பீஸா வாங்கி சாப்பிடுவேன், பர்கரை வாங்கி சாப்பிடுவேன். அதுல தானே எப்படி இருக்கு, அதுல ஒரு போட்டிருக்க இதெல்லாம் எவ்வளவு சுவையா இருக்கு. நம்ம மாட்டும் போதுதான் புற்றுநோய்கள்ல இருந்து எல்லா நோய்களும் வருகிறது. 25 வயசுல சக்கரை வியாதி கூட்டம் மிகப்பெரிய அளவுல கூடுறதுக்கு காரணம் இப்படியான ரசாயன உணவுகள் தான் நண்பர்களே. ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். 6 சுவை நமக்கு எல்லாம் தெரியும். 6 சுவையும் ஒவ்வொரு வகையில நமக்கு வேணும். ஆனா இனிப்பையும் உப்பையும் குறைத்து கொள்ளணும். இனிப்பு உப்பு குறைச்சுதான் எடுக்கணும். ஊறுகாய் வேணாம், தினம் நான் ஊறுகாய் எல்லாம் சாப்பிட மாட்டேன், மோர்ச்சோறு ஊறுகாய் தான் என் சாப்பாடு இருக்காதீங்க. ஊறுகாய் வேண்டாம், இனிப்பு வேண்டாம். கொண்டாடி அதிகம் சேர்க்கப்பட வேண்டியது கசப்பும் துவர்ப்பும். இனிப்பையும் உப்பையும் குறைச்சுக்கோங்க, கசப்பையும் துவர்ப்பையும் கூட்டிக் கொள்ளுங்கள். புளிப்பும் காரமும் மிதமாக இருக்கட்டும். இன்னைக்கு டேக் ஹோம் மெசேஜ் இதுதான். என்ன படிச்சுட்டு வந்தேன்னு உங்க வீட்டுல கேட்டாங்கன்னா சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், இனிப்பையும் உப்பையும் குறைச்சிக்கங்க, கசப்பையும் துவர்ப்பையும் கூட்டிக் கொள்ளுங்கள், புளிப்பு காரம் மிதமாக இருக்கட்டும். இதுதான் தமிழ் சமூகம் காலகாலமாக நம் பண்பாட்டில் சொன்னது. அப்படியான ஒரு உணவு பழக்கத்துக்குள்ள நம்ம போகணும் நண்பர்களே. அப்படி உணவை நம்ம எடுத்துட்டே வந்தோம்னா பல வியாதிகள் வராமல் நம்மை காத்துக் கொள்ளலாம்.